ஓகே. டூத் பிக்கு, சேஃப்டி பின், நீடில், பென்சில் இதெல்லாம் வச்சு ஒருத்தங்க ஏதாவது குடையறாங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் பல்லுலேயோ கம்ஸ்லேயோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை சரி பண்ணாமல் வந்து சும்மா அந்த ஹேபிட்டை பண்ணுறதுன்றது ரொம்ப டேமேஜிங் இதெல்லாம். சில பேருக்கு இப்போ பேசும்போது ஒரு ஸ்மெல் வர விஷயங்களா இருக்கும். ஏன் அந்த ஸ்மெல் இந்த மாதிரி விஷயங்களா? வாய் துர்நாற்றம் வந்து உங்களுக்கு பல்லு சொத்தையா இருந்தா வரலாம். சொத்தையா இருந்து நீங்க அதை அடைக்கலைன்னா அதுல சாப்பாடு மாட்டிட்டு அது நீங்க சரியா கிளீன் பண்ணல, வாய் கொப்பளிக்கலைனாலே வரலாம். டங் கோட்டிங்னு சொல்லுவோம். நாக்கு மேல வெள்ளையா ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். டங்கையும் ப்ரஷ் பண்ணணும். 2.5 வயசுல ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட் வந்து 2.5 வயசு. 2.5 வயசு ஏன்னா எல்லா மில்க் டீத்தும் அப்பதான் முளைச்சிருக்கும். அப்பையிலிருந்து ஆரம்பிக்கணும். தட் இஸ் த ரைட் ஏஜ். நிறைய பேருக்கு இன்னும் அந்த கேள்வி ஒண்ணு இருக்கும். எனக்கும் ரொம்ப நாளா இருக்கு. அந்த வேப்பங்குச்சியில பல் சயின்டிபிக்கலி இட்ஸ் குட் ஆர் பேட்? இட் இஸ் வெரி பேட். தயவு செஞ்சு யாருமே வேப்பங்குச்சி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன கேட்டால் அதுக்கான ஸ்ட்ரென்த் நம்ம பல்ல கிடையாது, நமக்கு அதுக்கான தேவையுமே கிடையாது. இப்போ என்ன ரொம்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு? காஸ்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்மைல் டிசைனிங். ஸ்மைல் டிசைனுக்கே நிறைய சாஃப்ட்வேர் வந்திருக்கு. ஸோ ஸ்மைல் டிசைனிங்க்கு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய லுக்ஸையோ உங்களுடைய ஈஸ்தட்டிக்ஸ் உங்கள் அழகையோ ஒரே நாளில் மாற்றலாம். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நீங்க சொன்ன இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் ரொம்ப மோஸ்டா பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் விஷயம்? இப்போ இருக்கிற யங் ஜெனரேஷன் நிறைய பேர் பண்ணிக்கிறாங்க. யங் ஜெனரேஷன் வந்து பியூட்டி வேல்யூ ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியும் போஸ்ட் கோவிட் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அவங்க வந்து அழகாவோ இல்லை இன்னும் பெட்டராகவோ தெரியணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே இது விருப்பப்பட்டு பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷம் வேண்டாம். நிறைய பேர் பர்த்டே கிஃப்ட்டுக்கு பண்ணிக்கிறாங்க, அவங்களோட பர்த்டேக்கு பண்ணிக்கிறாங்க. வெட்டிங்க்கு முன்னாடி எல்லாரும் பண்ணிக்கிறாங்க. ஒரு வெட்டிங் பிளான் ஆயிடுச்சு, வெட்டிங் டேட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தெம் பண்ணிக்கிறாங்க. அது அவங்க வந்து மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் பிரைடும் பண்ணிக்கிறாங்க, க்ரூமும் பண்ணிக்கிறாங்க. வெட்டிங்க்கு முன்னாடி கண்டிப்பாக பண்ணிக்கிறாங்க. ஒரு ஈவெண்ட்க்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணிப்பாங்க. ஸோ வெட்டிங் இல்லை, இப்போ சிஸ்டரோட வெட்டிங்னா கூட அவங்க தங்கச்சி பண்ணிக்கிறாங்க, பிரைடோட தங்கச்சிலாம் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. ஸோ அவேர்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு, டெக்னாலஜி இருக்குன்றது வந்து சோஷியல் மீடியா மூலமா மக்களுக்கு தெரியுது. அது வந்து இட் இஸ் ஒன் வே, இட் இஸ் அ குட் திங். பட் ஆனால் என்னன்னா 1 to 1 அவங்க பண்ணிக்கிட்டாங்களே அதனால நானும் பண்ணுவேன்றது தப்பு. ஸோ எனக்கு இது செட் ஆகுமா, சூட் ஆகுமா? இது வந்து டென்டிஸ்ட்ரியில் பண்ற எதுவுமே ஒன் டைம் கிடையாது. நீங்க ஒன்று பண்ணிக்கிறீங்கன்னா அது ஒரு சின்ன ஃபில்லிங்கா இருந்ததுலேருந்து ஹை எண்ட் காஸ்மெட்டிக் ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே நீங்க ரெகுலரா போய் செக்அப் பண்ணணும் டாக்டர் கிட்ட. ஸோ அது ஒன்று மட்டும் எல்லாருக்கும் தெரியணும். ஒன் டைம் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா இட் கேன் பி மோர் டேமேஜிங். இட் கேன் டூ மோர் ஹார்ம் தென் குட். ஸோ அந்த அவேர்னஸ் வந்து அவங்களோட டென்டிஸ்ட் கிட்ட ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா டென்டிஸ்ட் வில் பி ஏபிள் டு கைட் யூ. எனி குட் டென்டிஸ்ட் ஷுட் டூ தட். வந்துட்டாங்க ஏதாவது பண்ணி விடணும்னு யாரும் பண்ணக்கூடாது. ஸோ அது வந்து ஸோ செலிபிரிட்டிஸ்க்கு அவைலபிளாக இருக்கிற எல்லா ட்ரீட்மெண்ட்டும் ரெகுலர் பாப்புலேஷனும் பண்ணிக்கலாம், ஜென்ரல் பப்ளிக் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. நிறைய செலிபிரிட்டிஸ் பார்க்குறோம், ஒரு அவங்களோட 40+ ஏஜ்லயும் அவங்க பல்லு இன்னும் முன்னாடி இருந்த மாதிரி இன்னும் நல்லா இருக்கிறது. ஆக்சுவலி அது எல்லாருக்குமே இருக்குங்க. ஹெல்த்தியாக மெயின்டைன் அவங்கெல்லாம் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியை 20 இயர்ஸ்ல என்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த அவேர்னஸோட என்டர் பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா? அதுதான் நான் சொல்கிறேன். நீங்க வந்து 2.5 வயசுல ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட் வந்து 2.5 வயசு. 2.5 வயசு ஏன்னா எல்லா மில்க் டீத்தும் அப்பதான் முளைச்சிருக்கும். அப்பையிலிருந்து ஆரம்பிக்கணும். தட் இஸ் த ரைட் ஏஜ். அதுக்கப்புறமா நீங்க வந்து 6 வயசுல ஒரு தடவை பார்க்கணும் உங்களுடைய அடல்ட் டீத் வரப்போ. அது அப்புறம் ஆனுவலா பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஏதாவது அந்த இம்பாக்ஷன் மாதிரி growth ரிலேட்டட் இஷ்யூ இருக்கான்னு தெரிய வரும். அது இருந்தா ஸோ அந்த மாதிரி பண்றப்ப செலிபிரிட்டிஸ் வந்து இன்னும் இன்வெஸ்டடா இருப்பாங்க அவங்களோட லுக்ஸ்ல. ஸோ அவங்க ரெகுலரா 20 வயசுல இருந்தே பார்த்துட்டு வர்றதுனால அவங்களால அவங்களுடைய எப்படி அவங்களுடைய பாடி பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களோ தென் ஸ்மைலையும் அதே மாதிரி அவங்களால அதனால தான் மெயின்டைன் பண்ண முடியுது. அவங்களால ரெகுலரா அவேர்னஸும் இருக்கு, ரெகுலரா டாக்டர் போய் பார்க்குறாங்க. அதனால தான் 40லயும் அவங்களுக்கு வந்து அந்த ஸ்மைல் அவ்வளோ அழகா தெரியுது. ஓகே. நிறைய செலிபிரிட்டிஸ் நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்லாம் பண்றாங்க. சஜஸ்ட் பண்ணுவீங்களா நீங்க? அது எவ்ரி ட்ரீட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தருக்கும் கியூரேட் பண்ணணும். ஓகே. ஜெனரிக்கா எல்லாருக்கும் பண்ணவே கூடாது. இப்போ வந்து ஒரு சரியாவே பல்லு தேய்க்காத ஒருத்தங்க கிட்ட நம்ம வந்து நீங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா கரெக்ட் கிடையாது. அவங்கள ஃபர்ஸ்ட் பிரஷிங் ஒழுங்கா பண்ண வச்சு, ட்வைஸ் டெய்லி பிரஷிங் ஒழுங்கா பண்ண வச்சு அவங்களுடைய ஹேபிட்ஸை இம்ப்ரூவ் பண்ணது இப்போ பண்ணோம்னா நல்லது. இப்போ ஒருத்தர் வந்து கிரானிக் ஸ்மோக்கர், சிகரெட் பிடிக்கிறத நிறுத்தவே முடியாதுன்னு நினைக்கிற ஒருத்தருக்கு நம்ம இந்த காஸ்மெட்டிக் பண்ணோம்னா ரொம்ப சீக்கிரம் அது ஃபெயில் ஆயிடும். ஏன்னா அவங்க கிட்ட வந்து நீங்க 0 ஸ்மோக்கே பண்ணாதீங்கன்னு சொல்றது பெட்டர். பட் அது முடியலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஒரு அட்லீஸ்ட் அந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் அப்போ அவங்க வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருக்கணும். அப்பதான் அந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் பண்ணணும்.
ரொம்ப யங் ஏஜ்ல இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு ஸ்டார்ட். ஏன்னா அந்த க்ரோயிங் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இட் இஸ் நாட், ஏன்னா அப்போ மாறிடும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஒரு க்ரோயிங் குழந்தைக்கு, வளர்ற குழந்தைக்கு பண்ணீங்கன்னா அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சரி பண்ற மாரி இருக்கணும். அப்படி இல்லன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட் ஆயிடும். ஸோ ஒரு 18+ அடல்ட், ஒரு கன்சென்டிங் அடல்ட்டா இருக்கணும். அவங்களுக்கு புரியணும் அவங்களுக்கு என்ன தேவை. அது பண்ணேன்னா நான் என்ன பண்ணணும். சர்டன் கலரிங், இப்ப நீங்க செலிபிரிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பிடுறதே பார்த்துருக்க மாட்டீங்க. எந்த செலிபிரிட்டி நீங்க சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? ஸோ காஸ்மெட்டிக்கா பண்றவங்க பார்த்தீங்கன்னா, கண்டத சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கான்ஷியஸா இருப்பாங்க. என்ன சாப்பிடணுன்றது, என்ன கடிச்சு சாப்பிட முடியும்ன்ருக்கு, என்ன கலரிங்லாம் சாப்பிடணும்ன்ருக்கு, அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு உண்டு. ஓகே. அது ஜெனரல் பப்ளிக்கும் நான் அதெல்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவேன்னா, எல்லாருக்குமே செலிபிரிட்டி ஸ்மைல் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே. அந்த ஒரு அவேர்னஸ் வேணும். இல்லாட்டி அது ஓகே. இருந்தா கண்டிப்பா எல்லாருமே பண்ணிக்கலாம். சில பேருக்கு இப்ப பேசும்போது ஒரு ஸ்மெல் வர விஷயங்களா இருக்கட்டும், அந்த மாரி விஷயங்களா நெறைய பேர் மோஸ்ட்டா இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க அதுக்கான ரெஃப்ரெஷ்மென்ட் ஏதோ சம்திங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஸ்மெல் இந்த மாரி விஷயங்களா? பேட் ஸ்மெல், பேட் பிரெத்ன்னு சொல்லுவோம். இல்ல ஹாலிடோசிஸ்ன்னு சொல்லுவோம். பேட் பிரெத்துக்கு காரணம் வந்து வாய் துர்நாற்றம் வந்து உங்களுக்கு பல்லு சொத்தையா இருந்தா வரலாம். ஓகே. சொத்தையா இருந்து நீங்க அத அடைக்கலன்னா, அதுல சாப்பாடு மாட்டிட்டு, அத ம். நீங்க சரியா கிளீன் பண்ணல, வாய் கொப்பளிக்கலனாலே வரலாம். ஓகே. டங் கோட்டிங்ன்னு சொல்லுவோம். ம். நாக்கு மேல வெள்ளையா ஒரு லேயர் ஃபார்ம் ம். ஆகும். ம். டங்கையும் பிரஷ் பண்ணணும். ம். ஒரு ஃபைபர் டூத் பல்லெல்லாம் பிரஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கடைசியா டங்க ஒரு ஸ்வீப் பண்ணணும். அது பண்ணலைன்னா, அந்த டங் மேல இருக்கிற வெள்ளையில வந்து நெறைய பாக்டீரியா சேரும். அது வந்து எல்லா பாக்டீரியாவோட பை ப்ராடக்ட் வந்து இந்த கேஸஸ். ஓகே. அது வந்து வர்றது ஒரு வாய் துர்நாற்றத்துக்கு ஒரு காரணம். கம் ப்ராப்ளம் சிவியரா இருந்து, அதுல ப்ளீட் ஆகுது அப்படின்னா, உங்களுக்கு அந்த பிளட் ப்ராடக்ட்ஸ்ல இருந்துமே கூட உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். ஓகே. விஸ்டம் டீத் இருந்து அது இம்பாக்ட் ஆகி அங்க சாப்பாடு மாட்டுதுனாலும் உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். ஓகே. இது இல்லாம ஸ்மோக்கிங் இருந்தா வரும். உங்களுக்கு உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா வரும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு மாரி ஸ்மெல் வரும். ம். சரிங்களா? பாடி கட் வயித்துல ஏதாவது புண்ணு இருக்கு, வயித்துல அல்சர்ஸ் இருக்கு அப்படின்னா, அதுவுமே வாய் துர்நாற்றத்துக்கு ஒரு காரணமா இருக்கும். ஓகே. ஸோ வாய்க்குள்ள இருக்கிற சில விஷயங்களும் காரணமா இருக்கும். உடம்பு சம்பந்தப்பட்ட காரணங்கள் கூட வாய் துர்நாற்றத்துக்கு காரணமா இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பல் கிளீன் பண்ணணும். சொத்த பல்லெல்லாம் அடைக்கணும். ஈரல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஏதாவது பல் இந்த மாரி இம்பாக்டட் விஸ்டம் டூத் மாரி இருந்தா அத ரிமூவ் பண்ணணும். நல்லா பிரஷ் பண்ணணும். மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். டாக்டர் குடுக்குற மவுத் வாஷ் யூஸ் பண்ணணும். அடிஷ்னலா சூவிங் கம் ஒரு ஷார்ட் பீரியடுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணினாலே ஒரு பேஷண்ட்டுக்கு வாய் துர்நாற்றம் போறதுக்கு 70-80% போயிடும். பட் ஒரு சிலருக்கு ஜென்ரலாவே இருக்குன்றப்போ அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா ஏதாவது ஸ்ப்ரே அந்த மாரி யூஸ் பண்ணிக்கலாம். நாட் ரெகுலர்லி, தேவையானப்ப மட்டும் தான் அது. ஓகே. என்ன சாப்பிட்டாலும், எப்ப சாப்பிட்டாலும் வாய் கொப்பளிக்கணும். அது பண்ணாலே வாய் துர்நாற்றம் 90% போயிடும். ஓகே. நெறைய பேருக்கு இன்னும் அந்த கேள்வி ஒண்ணு இருக்கும். எனக்கும் ரொம்ப நாளா இருக்கு. அந்த வேப்பங்குச்சியில பல் வைக்கிறது வந்து சயின்டிஃபிக்கலி இட்ஸ் குட் ஆர் பேட்? இட் இஸ் வெரி பேட். ஓகே. அந்த காலத்துல வந்து ஹார்டான ஃபுட் சாப்பிட்டாங்கங்க. ஸோ மண்ணுலேருந்து பறிச்சு கிழங்கு சாப்பிடுவாங்க. அதாவது அந்த காலம்ன்றது நான் சொல்றது 70 இயர்ஸ் பேக். ஓகே. எங்க தாத்தா காலத்துல சொல்றேன் நானு. அப்போ ஃபுட்டோட இது வந்து ராவா நெறைய சாப்பிடுவாங்க. பனங்கிழங்கு, குச்சிக்கிழங்கெல்லாம் ராவா நெறைய சாப்பிடுவாங்க. கரும்பு அப்படியே புடிச்சு சாப்பிடுவாங்க. ம். இப்ப கரும்பு நீங்க கடிச்சு சாப்பிடுவீங்களா? நான் கரும்பு சாப்பிட மாட்டோம். இப்ப கரும்பு எல்லாரும் ஜூஸா தானே ஆமா. குடிக்கிறீங்க. அந்த மாரி. கரும்பு சாப்பிடுற அளவுக்கு கூட நம்ம பல்லுல ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸோ அந்த மாரி சாப்பிடுற காலத்துல வந்து வேப்பங்குச்சி யூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்தது. ஓகே. வேப்பங்குச்சி கூட நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க வந்து தேய்க்க மாட்டாங்க. வேப்பங்குச்சிய சூ பண்ணுவாங்க. கடிப்பாங்க. ஆ. ஸோ வேப்பங்குச்சி கடிக்கிறப்போ வந்து அந்த ஃபைபரால பல் சர்ஃபேஸ் கிளீன் ஆகும். அத வச்சு இப்படி தேய்க்க மாட்டாங்க. அது சும்மா மூவில காட்டுறாங்களே தவிர, வேப்பங்குச்சி வந்து கடிப்பாங்க. கடிக்கிறப்போ வேப்பங்குச்சியில வந்து நெறையா ஹெல்த்தி கெமிக்கல்ஸ் இருக்கு. அது ரிலீஸ் ஆகும். அது உடம்புக்கு நல்லதா இருந்தது. 2வது வந்து அது கடிக்கிறப்போ பல் சர்ஃபேஸ் கிளீன் ஆயிட்டு இருந்தது. தயவு செஞ்சு யாருமே வேப்பங்குச்சி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன கேட்டா, அதுக்கான ஸ்ட்ரென்த் நம்ம பல்ல கிடையாது. நமக்கு அதுக்கான தேவையுமே கிடையாது இப்போ. நம்ம ஓகே. சாப்பிடுற டயட் ஃபுல்லாவே சாஃப்ட். அந்த மாரி ஒரு சாஃப்ட் டயட்ட சாப்பிட்டுட்டு சத்தியமா வேப்பங்குச்சி யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நீங்க குத்திட்டு பல்ல உடைச்சோ, இல்ல ஈர வந்து டேமேஜ் பண்றதுக்கு தான் நெறைய வாய்ப்பு இருக்கே தவிர, ஹெல்த்தி இப்போ கண்டிப்பா பண்ணக்கூடாது. ஓகே. நெறைய பேர் இப்போ ரொம்ப அட்வான்ஸா பிரஷ்லாம் யூஸ் பண்றாங்க. இந்த எலக்ட்ரிக் பிரஷ் அந்த மாரிலாம் யூஸ் பண்றாங்க. சஜெஸ்ட் பண்ணுவீங்களா அதெல்லாம்? கண்டிப்பா. எலக்ட்ரிக் பிரஷ் வந்து நெறைய யூஸ் இருக்கு. அதுக்கு நல்ல யூஸ் இருக்கு. எஸ்பெஷலி ஒரு பேஷண்ட்க்கு வந்து ரெகுலர் பிரஷிங் பண்றதுல கஷ்டமா இருக்கு. ம். அவங்களுடைய ஹேபிட்ட மாத்த முடியல. ரொம்ப கரெக்ட்டான டெக்னிக் பண்ண மாட்டாங்கிறேன் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, அவங்களுக்கு எலக்ட்ரிக் பிரஷ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா அந்த பிரஷ் தன்னோட ரோல கரெக்ட்டா பண்ணிடும். ம். ம். சரிங்களா? அது நீங்க கரெக்ட்டா அந்த பொசிஷன்ல வச்சா போதும். அது வந்து அதோட டெக்னாலஜி வந்து அது நீட்டா கிளீன் பண்ணிடும். ஓகே. ஸோ
ரெகுலர் பிரஷிங் பண்ண முடியாதவங்களுக்கு கண்டிப்பா எலக்ட்ரிக் பிரஷ் வந்து ஒரு அட்வான்டேஜ் தான். பிளஸ் ஹேண்டிகேப்டா இருந்தாங்கன்னா யாராவது அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஓகே. ஒரு பேஷண்ட் வந்து அவங்க அந்த பர்சனால பண்ண முடியல, ஃபேமிலி மெம்பர் யாராவது பண்ணக்கூடிய நிலைமையில இருப்பாங்க, வயசானவங்க ம், இருப்பாங்க. ம். அப்ப அவங்களுக்கு வந்து அந்த மெம்பரால அந்த மாதிரி பிரஷ் பண்றது அந்த அட்டெண்டருக்கும் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். அவங்க பேஷண்ட்டுக்கும் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும். அப்ப எலக்ட்ரிக் பிரஷ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த மாரி சிச்சுவேஷன்ல. ஸோ எலக்ட்ரிக் பிரஷ் வந்து அந்த மாரி சினாரியோல இட் இஸ் வெரி மச் அட்வான்டேஜஸ். ரொம்ப அட்வைசபிள். பட் ரெகுலரா நீங்க பண்ணணுமான்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா பண்ணலாம். உங்களுக்கு புடிச்சிருக்குன்னா, ஒரு சேஞ்சுக்கு வந்து ஒரு ஒன்ஸ் இன் 3 மந்த்ஸ் நீங்க எலக்ட்ரிக் பிரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இட்ஸ் a குட் டெக்னிக். ஓகே. நெறைய 5 ஸ்டார் ஹோட்டல்லாம் போனா கூட சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டா வந்து இந்த பல்லு குத்துறதுக்கு குச்சி மாரி வைக்கிறாங்க. அ இது இது கரெக்ட்டா மேம் வந்து? இல்ல. ரொம்ப ஓகே. தப்பு. ஓகே. அதாவது அது கொஞ்சம் அதாவது மாட்டுச்சுன்னா, அது நட்ச் பண்ணி எடுக்கறதுக்கு அது ஓகே. பட் நம்ம மக்கள் அதோட நிறுத்த மாட்டாங்க. அத போட்டு கொடைவாங்க. உள்ள குத்தி நோண்டுவாங்க. அங்க தான் தப்பு. பிளஸ் சொத்தையாயோ, இல்ல ஈறு வீக்காயோ சாப்பாடு மாட்டுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ராப்ளம் அட்டெண்ட் பண்ணாம இந்த குச்சிய வச்சு நோண்டிட்டு இருக்கிறது வந்து இன்னும் பெரிய ப்ராப்ளம் தான் கொண்டு விடும். ஓகே. அவங்க வந்து ஒரு இம்மீடியட்டா ஒரு ரிஃப்ளெக்ஸ்க்காக வச்சிருக்காங்க. பட் அத வந்து வாயிலேயே வச்சுட்டு, கடிச்சுட்டு கன்டின்யூ பண்றதுன்றது கம்ப்ளீட்லி டேமேஜிங் ஹேபிட். ஸோ என்ன ஓகே. கேட்டா யாருமே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் அது. நெறைய பேர் இந்த ஊக்க வச்சு பல்லு குத்துற விஷயங்கள்லாம் இன்னைக்கு ஊக்கு வரைக்கும் வந்து இன்னும் டேஞ்சரஸ். பிகாஸ் டூத் பிக்காவது யூஸ் அண்ட் த்ரோ. ஊக்கு ம். வந்து எங்கெல்லாம் குத்திருப்பாங்கன்னு தெரியாது. ம். அது யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வாஷ் பண்ணி, ரின்ஸ் பண்ணி வைக்க மாட்டாங்க. ஸோ நீங்க அந்த ஊக்குல வந்து ஏதாவது வாயில இருக்க கிருமி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அது நீங்க வந்து அப்படியே வச்சுட்டு திருப்பி அடுத்த தடவ யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இட் இஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹேபிட். அண்ட் இன்ஃபாக்ட் ஊக்கோட டிப்ஸ் ஆர் வெரி ஷார்ப். ஓகே. ஸோ அது வந்து கண்டிப்பா கம்ஸ பங்க்சர் பண்ணும் அது. ஸோ ஒரு ஒரு இடத்துல ஊக்கு குத்தி பண்ற மாரி சிச்சுவேஷன் இருக்குன்னாலே, அந்த பல்லுல ப்ராப்ளம் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். ம். ம். அத முதல்ல அட்டெண்ட் பண்ணணும். ஓகே. டூத் பிக்கு, சேஃப்டி பின், நீடில், பென்சில் இதெல்லாம் வச்சு ஒருத்தவங்க ஏதாவது கொடையறாங்கன்னா, ஏதோ ப்ராப்ளம் பல்லுலயோ, கம்ஸ்லயோ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அத சரி பண்ணாம வந்து சும்மா அந்த ஹேபிட்ட பண்றதுன்றது அ ரொம்ப டேமேஜிங் இதெல்லாம். இதெல்லாம் வந்து நாங்க டெலிட்ரியஸ் ஹேபிட்ன்னுவோம். அதாவது பாதகம் செய்யக்கூடிய பழக்கவழக்கங்கள். ஸோ அந்த நேரத்துல ஒரு டெம்பரரி ரிலீஃப் குடுக்கும். பட் இட் டேமேஜஸ் த டூத். ஓகே. டென்டிஸ்ட்டா நீங்க ஒரு விஷயம் சஜெஸ்ட் பண்ணுவீங்க. ஜெனரலா எல்லாருமே இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாகணும்னா என்ன சொல்லுவீங்க? 6 மந்த்ஸ் ஒன்ஸ் டென்டல் விசிட் கம்பல்சரி. ஓகே. அண்ட் கண்டிப்பா வந்து ஸ்கேலிங் பல்ல கிளீன் பண்றது வந்து கண்டிப்பா எல்லாரும் ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 1 இயர்க்கு ஒன்ஸ் பண்ணணும். ஓகே. ஏன்னா வந்து நம்ம என்னதான் நல்லா பிரஷ் பண்ணாலும், நம்ம பல்லு எஸ்பெஷலி கீழ் பல்லோட உள்பக்கத்துல வந்து டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ம். காரை, கால்குலஸ், டார்டார்ன்னு சொல்லுவோம். அது வந்து பிரஷ்ஷால ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ நீங்க ஒன்ஸ் அ இயர் அட்லீஸ்ட் அது டாக்டர்ட்ட போனீங்கன்னா, ஒரு கன்சல்டேஷனும் எடுத்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு மெஷின்ல அத கிளீன் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இதெல்லாம் பண்றப்போ உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமையும் ஆரம்ப நிலையிலேயே வந்து கவனிச்சு சரிப்படுத்திக்கூட முடியும். ஸோ ஒரு ஒரு பல் சொத்தையோ, இல்ல ஒரு ஈறு ப்ராப்ளமோ ஸ்டேஜ் 0 ஆரம்ப நிலையிலிருந்து அதோட டெர்மினல் ஸ்டேஜ் போறதுக்கு 5 to 10 இயர்ஸ் ஆகும். மினிமம். ஒரு சிலருக்கு 10 வருஷம் கழிச்சா ஒரு ஸோ நீங்க ஆனுவல் செக்கப் பண்ணீங்கன்னா, அது அங்கேயே ஸ்டாப் பண்ணிடலாம். அது பண்ணாம நான் லாஸ்ட்டா எப்போ போனீங்கன்னு கேட்டா, ஒரு 4 வருஷம் முன்னாடி போனேன் டாக்டர் அப்படின்வாங்க. ஸோ ஒரு 365 டேஸ்ல 1 டே இல்ல 1 ஹார் உங்களால ஒரு கன்சல்ட்டுக்கு எடுத்துக்க முடியலன்னா, அப்ப அந்த பெர்சன் வந்து எவ்வளோ அவங்க ஹெல்த் மேல இன்வெஸ்டடா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதே மாரி 5 to 10 இயர்ஸா நீங்க ஒரு ப்ராப்ளத்த விட்டுட்டீங்கன்னா, அத போய் டாக்டர் கிட்ட ஒரே நாள் நான் வந்து ஒரே நாள்ல சொல்யூஷன் கேட்டீங்கன்னா, எந்த ஒரு நல்ல டாக்டராலயும் குடுக்க முடியாது. புரியுது. ஸோ அதனால நீங்க வந்து அதுக்கான டைம் குடுத்தீங்கன்னா, எல்லா டாக்டரும் சரி பண்ணுவாங்க. ஸோ கம்பல்சரியா ஒரு ஹேபிச்சுவலா உங்களுடைய பர்த்டே மந்த் இல்ல ஜான்வரி எவ்ரி இயர் நான் ஜான்வரில டென்டிஸ்ட்ட போவேன். இல்ல என்னோட பர்த்டே மந்த்ல நான் ஒரு நாள் போவேன். அந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல பார்த்தீங்கன்னா, நீங்க ரெகுலரா டென்டல் செக்கப் போல அப்படின்னா, உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் கிடைக்காது. ஓகே. ஏன்னா நீங்க ஒழுங்கா உங்கள பார்த்துக்கல. ம். ம். நீங்க 4, 5 வருஷம் அந்த ப்ராப்ளம பெருசா விட்டுட்டீங்க. இப்ப வந்து அ சின்னதா பண்ண வேண்டிய ஒரு ட்ரீட்மெண்ட்ட வந்து 10 டைம்ஸ் த காஸ்ட் ட்ரீட்மெண்ட்க்கு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்னா, இன்சூரன்ஸ் வில் நாட் பே. ஓகே. பிகாஸ் உங்களுடைய நெக்லிஜென்ஸ், உங்களுடைய கவனக்குறைவால தான் இது ஆயிருக்குன்னு அர்த்தம். அதனால தான் வெஸ்டர்ன் சொசைட்டில பார்த்தீங்கன்னா, ரெகுலரா போவாங்க. ஆனுவல் செக்கப் கம்பெனியும் குடுக்கும், பெர்சனலாவும் போவாங்க. ஏன்னா நீங்க அந்த ஆனுவல் செக்கப் போனீங்கன்றத நீங்க உங்க ரெக்கார்ட்ல இருந்தா தான் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். இல்லாட்டி கையிலேருந்து காசு குடுக்கணும். கண்டிப்பா. நம்ம ஊர்ல இன்சூரன்ஸ் கிடையாது. தட்ஸ் ஒன் திங். தட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. ம். பட் வந்து ரெகுலர் செக்கப் பண்ணல அப்படின்னா, சின்னதா இருக்கிறது ஒரு எக்ஸ் ட்ரீட்மெண்ட் எக்ஸ் தான் ஆகும் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்குன்னா, நீங்க 4, 5 வருஷம் போகலைன்னா அது 10x ஆயிடும்.
ரூ. 1000 முடிக்க வேண்டிய விஷயத்த ரூ. 10,000 எதுக்கு முடிப்பாங்க? ஓகே. ப்ளஸ் நீங்க அதுக்கான டிஸ்கம்ஃபர்ட் அனுபவிச்சிருப்பீங்க. பெயின் அனுபவிச்சிருப்பீங்க. தேவையில்லாத மாத்திரைகள் சாப்பிட்டுருப்பீங்க. எதுக்கு? ஒன்ஸ் அ இயராவது கண்டிப்பா டென்டிஸ்ட்ட போங்க. எக்ஸ்ரே தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா எடுங்க. என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்க அசஸ் பண்ணுங்க. சரிங்களா? உங்களுடைய கேலண்டர்லயும் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா, தென் இட் இஸ் அ வெரி சிம்பிள் டாஸ்க். எல்லாமே ஆரம்ப நிலையிலேயே அட்டெண்ட் பண்ணிடலாம். இப்போ என்ன ரொம்ப அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு? அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இம்ப்ளான்ட் சர்ஜரி. இப்போ ஓகே. ஒருத்தருக்கு பல்லு இல்ல அப்படின்னா, டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுலயே நெறைய வேரியேஷன்ஸ், அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு. அது இம்ப்ளான்ட்ஸ் எடுத்த பல்ல ரீப்ளேஸ் பண்றதுக்கு. காஸ்மெட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஸ்மைல் டிசைனிங். ஸ்மைல் டிசைன்க்கே நெறைய சாஃப்ட்வேர் வந்திருக்கு. ஸோ ம். ஸ்மைல் டிசைனிங்க்கு வந்து நீங்க வந்து உங்களுடைய லுக்ஸையோ, உங்களுடைய ஈஸ்தெட்டிக்ஸ் உங்க அழகையோ ஒரே நாள்ல மாத்தலாம். ஸோ அது வந்து ஒரு அட்வான்ஸ்மெண்ட். அந்த காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரியிலேயே வந்து நெறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ப்ளஸ் வந்து பல்லு வந்து கோணல், மாணலா இருந்தா சரி பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டல் கலர்ல பிராக்கெட்ஸ் போட்டு ம். பிரேசஸ்ன்னு கிளிப்பு போட்டுக்கிறோம் அப்படின்னுவாங்க. அதுவே இப்போ இல்லாம வந்து அலைனர்ஸ்ன்னு வந்திருக்கு. ஓகே. அது அந்த வாயில வந்து ஒரு ட்ரே மாரி ஃபிட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். அது நீங்க போட்டிருக்கிறதுன்றது இந்த டிஸ்டன்ஸ்ல பார்க்குற யாருக்குமே தெரியாது. தெரியாது. ஒரு 3 அடியிலேருந்து 5 அடியில பார்க்குறவங்களுக்கு தெரியாது. 2 ஃபீட் கிட்ட இருக்கிறவங்களுக்கு தான் நீங்க ஏதோ போட்டிருக்கீங்கன்னு தெரியும். அந்த அலைனர்ஸ் வந்து அது போட்டே நீங்க பல்ல வந்து வரிசைப்படுத்தலாம், கரெக்ஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நெறைய இருக்கு. பல்ல வந்து ரீப்ளேஸ் பண்றப்ப போடுற கிரவுன்ஸ் மெட்டீரியல்ஸ் நல்ல அட்வான்ஸ்டா இருக்கு. ம். ஸோ நெறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ், ரிசர்ச், R&D போயிட்டே இருக்கு. எவ்ரி 3 மந்த்ஸ் அ நியூ ப்ராடக்ட் இஸ் லான்ச்ட். ஓகே. நீங்க யூஸ் பண்ற பேஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம். உங்களோட பிரஷ்ல மாற்றங்கள் இருக்கு. ஸோ நெறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. கண்டிப்பா மேம். நீங்க சொன்ன டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ கண்டிப்பா இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க டைம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ. தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க் யூ. Yeah.